ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நருட்டோ கேரக்டர்ஸில் இருக்கிற சில பேருக்கு அவங்க நேமுக்கான மீனிங் அண்ட் சின்ன சின்ன டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிமி வெப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீபான் ஹக்காமாரோட நேம் மீனிங் தான் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட் ரிட்டன் எக்ஸாமில் கீபான் ஹக்காமாருவை நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இவங்களோட சென்ஸை வச்சு அன்பு பிளாக் ஓப்ஸ் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு கெனின்னா அது கீபா தான். கீபாக்கும் ஹக்காமாருக்கும் ஒரே நாளில் தான் பர்த்டேவா. அது என்னைக்கு டேட் அப்படின்னா ஜூலை 7. இங்கே யாராச்சும் ஜூலை 7 அன்னைக்கு பிறந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அக்காமாரு நேம் மீனிங் என்ன அப்படின்னா அக்கா அப்படிங்கிறதுக்கு ரெட் கலர்னு சொல்கிறாங்க. மாறு அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா ஃபுல் சர்க்கிள் இல்லைனா பர்ஃபெக்ஷன்னு சொல்லலாம். அதே கீபா நேமுக்கு பார்த்தா ப்ரொடெக்ட் ஆர் ஷெல்டர்னு சொல்கிறாங்க. சாஸ்கே இந்த சீரீஸ்லேயே ஒரு சிக்மா மேல்னு சொல்லலாம் சாஸ்கேவை. அவ்வளோ பொண்ணுங்க பின்னாடி சுற்றினாலும் ஒருத்தியையும் கண்டுக்காம இருப்பான். அதுக்கு காரணமும் இருக்கும். தன்னோட அண்ணனை போட்டு தள்ளணும்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு இருந்தனால பொண்ணுங்க பக்கமே போயிருக்க மாட்டான். ஆனால் கடைசியில் சாக்குராவை கல்யாணம் பண்ணிப்பான். கிஷிமோட்டோ நருட்டோ மாங்கா சீரீஸை எழுதும் போது சாஸ்கேவை எழுதணும்னு நினைக்கவே இல்லையா. பட் அவரோட எடிட்டர் தான் சீரீஸோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு நினச்சி அதுக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி ஏதாச்சும் கேரக்டர் ஒன்றை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சாஸ்கே கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காரு கிஷிமோட்டோ. சாஸ்கே நேமுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஆர் ஹெல்ப்னு சொல்லலாம். சாக்குரா இவங்க நேமுக்கான மீனிங்கை இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஆரம்பத்தில் வெறுக்க வச்சாலும் ஃபைனலாக ரொம்ப நேசிக்க வச்ச கேரக்டர்னா அது சாக்குரா தாங்க. சாஸ்கேவை துரத்தி லவ் பண்ணுவா. எவ்வளோ தடவை சாஸ்கே அவாய்ட் பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு கடைசி வரைக்கும் நின்று போராடி கல்யாணமும் பண்ணிக்குவா. அகாடமி டைமில் தன்னோட நெத்தி பெருசாக இருக்குன்னு மற்றவங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னு கவலைப்படுவா. அதே நெத்தில தான் 4th ஷினோபி வேர்ல்டு வாரில் வைலட் ரோம்பஸ் அவளுக்கு கிடைக்கும். தனக்கு என்ன நெகட்டிவ்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலோ அதே அவள் பாசிட்டிவாக மாற்றினவ. சாக்குரா அப்படிங்கிற நேமுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா செரி பிளாசம் ஃப்ளவர். இது ஜப்பானோட மோஸ்ட் அட்ராக்டிவ் ஃப்ளவர்னு சொல்லலாம். இதுவும் பார்க்கறதுக்கு பிங்க் கலரில் இருக்குமா, அப்படியே சாக்குராவோட முடி மாதிரி. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சாக்குராவோட ஃபேன்ஸ்க்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்க. டோபிராமா செஞ்சு இவரோட நேமுக்கும் ஒரு அழகான மீனிங் இருக்குங்க. டோபிராமா ஹொக்காகேவா இருந்த டைம்ல லீஃப் வில்லேஜுக்கு அவ்வளோ பண்ணியிருக்காரு. அது என்னன்னா கொனஹா மிலிட்ரி போலீஸ், தி அகாடமி, ஜூனியர் எக்ஸாம்ஸ், தி அன்பு ஹோப்ஸ். அது மட்டும் இல்லாம டோபிராமா 5 நேச்சர்ஸ் யூஸ் பண்றதுல மாஸ்டர் வாங்கினவர். இவர் அதிகமா யூஸ் பண்றதுன்னா வாட்டர் ஜூட்ஸ் தாங்க. அண்ட் டோபிராமாக்கும் உச்சிகா கிளானுக்கும் மனக்கசப்பு வர வைக்க தான் இப்படி பண்ணியிருக்காராம் கிஷிமோட்டோ. இவரோட நேமுக்கு என்ன மீனிங் சொல்றாங்க அப்படின்னா 2 கதவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன கேப். நருட்டோ உசுமாக்கி இவன் நேமுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் இருக்கு. தலைவன் பேசினாலே போதும் எனிமையெல்லாம் ஆள விடுறா டே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வச்சு செஞ்சிருவான். ஆனாலுமே ஒரு துருன்னு இருக்கிற கேரக்டர். ஸ்டார்டிங்ல லீஃப் வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவனை ஒதுக்குவாங்க. ஈச்சிராக்கு ராமன் ஓனர் மட்டும்தான் அப்படி பண்ணாம அவன் மேல பாசம் காட்டி சாப்பாடும் கொடுத்துருப்பாரு. அதனாலேயே நருட்டோக்கு அந்த ஓனர் மேல அவ்வளோ பாசம். நருட்டோவோட பிளட் டைப் பியா. ஜப்பான் மேட் படி யாருக்கு பி டைப் பிளட் இருக்கோ அவங்களாம் பொறுப்பே இல்லாமல் சுயநலமாக ஆர்வப்பாளராக இருப்பாங்களாம். அதே சமயம் ரொம்ப கிரியேட்டிவாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்களாம். நருட்டோ நேம் ஆக்சுவலாக ஒரு ஃபுட்லேருந்து தாங்க எடுத்திருக்காங்க. நருட்டோமாக்கி அப்படிங்கிற ஒரு ஃபுட்டு ஃபிஷ்ஷால் செய்யக்கூடிய ஒரு ஃபுட்டு. அதுலேருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி நருட்டோன்னு வச்சுருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை நருட்டோ ஃபேன்ஸ்க்கு சென்ட் பண்ணிட்டு லைக்கும் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒபிட்டோ அப்படிங்கிற நேமுக்கு ஒரு அழகான மீனிங் கொடுத்துருக்காங்க நருட்டோ சீரீஸில். ஒபிட்டோ மாதிரி லவ் பண்ணணும்டான்னு சொல்கிற அளவுக்கு சீரீஸில் லவ் மழையா பொழிஞ்சிருப்பாப்ல. அவ்வளோ இறங்கி லவ் பண்ணியிருப்பான் ரின்ன. ஒபிட்டோ மாடரா 2 பேரும் ரிலேட்டிவாக இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஒபிட்டோவோட முன்னோர்கள் தான் மாடரான்னு சொல்லலாம். ஒபிட்டோவோட நேம் மீனிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரூ ஜென்டில்மேன், சுத்தமான மனுஷர்னு சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே ரின் சாகிற வரைக்கும் தான். ட்ரூலி ஹார்ட் ப்ரோக்கன் ஹீரோ. ரியல் லைஃப்ல நானும் ஷிகாமாருவும் ஒன்று தான் போல. அது ஏன்னு கடைசியில் சொல்கிறேன். ஷிகாமாரு நேமுக்கும் நருட்டோல ஒரு செம்மையான மீனிங் சொல்லியிருக்காங்க. நருட்டோ ரைட்டரான கிஷிமோட்டோ ஷிகாமாருவை ஒரு பலசாலியாக காட்டுறதை விட நல்ல புத்திசாலியாக காட்டணும்னு தான் எழுதியிருக்காராம். அதனால தான் நருட்டோ ஜென்ரேஷன்லேயே ஷிகாமாரு மட்டும்தான் ஜூனியனா இருப்பான். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா ஷிகாமாருவோட சென்சையான ஆசுமாவே சொல்லியிருப்பாரு. ஷிகாமாருக்கு IQ 200 இருக்கு அப்படின்னு. ஷிகாமாருவோட கிளான் நேம் நாரான்னு சொல்லுவாங்க. 8th செஞ்சுரி அப்போ ஜப்பானோட கேபிட்டல் நேமே நாரான் தான் இருந்திருக்கான். ஷிகாமாருவோட நேமுக்கு என்ன அர்த்தம் சொல்ல வராங்க அப்படின்னா மான்னு சொல்றாங்க. ஃபைனலாக ஷிகாமாருவுக்கு தூங்குறதுனா ரொம்ப 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 பிடிக்குமா. இதனால தான் சொன்னேன் ஷிகாமாருவும் நானும் ஒன்று தான் அப்படின்னு. ககாஷி அட்டாகே தி காப்பி நிஞ்சா செம்ம கூலான கேரக்டர். தன்னை சுற்றி ஒரு பெரிய பூகம்பம் வந்தாலுமே பெருசாக அலட்டிக்க மாட்டாப்புல. இவர் நேமுக்கு மீனிங்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோள கட்டு பொம்மை. என்னடா என் சென்சேவை இப்படி சொல்றீன்னு கேட்டா ஆமாங்க உண்மைதான்.
கக்காஷி அப்படிங்கிற கேரக்டர் சோளக்காட்டு பொம்மையை ரெப்ரசன்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வயல்ல ஒரு சோளக்காட்டு பொம்மை இருந்தா எந்த ஒரு பறவையும் அந்த இடத்துக்கு வராது, குறிப்பா காக்கா. இதுல காக்கான்னு சொல்றப்ப யாரை சொல்றேன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தன்னோட இடத்துக்கு எதிரிங்க யார் வந்தாலும் அசராம நிக்கிற கேரக்டர் தாங்க இந்த கக்காஷி சென்சே. ஹினாட்டா பேரு சொல்லும் போதே அப்படி ஒரு லவ். இந்த நேமுக்கும் ஒரு மீனிங் இருக்குங்க. ஆக்சுவலா எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, போனகால நருட்டோ மேல மொத பாசம் வச்சதே ஹினாட்டா தாங்க. ஒவ்வொரு முறையும் அவன் நருட்டோன்னு சொல்லி வைக்கப்படும் போது ஒரு தடவையாச்சும் என் பேரை சொல்ல வைடா கிஷிமோட்டோன்னு நினைச்சிருக்கேன். நருட்டோ பார்த்த பசங்க எல்லாருமே அவங்க லைஃப்ல எதிர்பார்க்கிற ஒரு பொண்ணுனா ஹினாட்டா தான். ஆனா கிடைக்கிறதோ சாக்குரா. ஓகே, ஹினாட்டா நேமுக்கு என்ன அர்த்தம்னா சூரியகாந்தி பூ சூரியனை பார்த்து பூக்கிற மாதிரி. இந்த இடத்துல கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சூரியகாந்தி பூ ஹினாட்டாரா, சூரியன் நருட்டோ உசுமாக்கி. இட்டாச்சி நருட்டோல மோஸ்ட் லவ்டு ஒன் கேரக்டர்னா அது இட்டாச்சி தாங்க. இவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் எக்கச்சக்கம். ரொம்ப கம்மியான எபிசோட்ஸ் தான் வந்திருப்பான் தலைவன், ஆனால் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு போயிருப்பான். இவரோட பேருக்கும் ஒரு செம்ம டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. பட் அதுக்கு முன்னாடி இட்டாச்சிக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்குங்க. இசுமி உச்சிஹா. கொடுமை என்னன்னா, அவனோட கிளான்ல இருக்க எல்லாத்தையும் கொல்லுவான்ல, அதுல ஃபர்ஸ்ட் கொல்றதே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை தான். சே, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்ல. இட்டாச்சி பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இட்டாச்சினா வீசல்னு சொல்றாங்க. ஜாப்பனீஸ் புராணத்துல வீசல்னா ஒரு கெட்ட சகுனமா, அது மட்டும் இல்லாம மரணத்துக்கான அறிகுறின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி இட்டாச்சிக்கு வன்முறையே பிடிக்காதான், அமைதியா தான் ரொம்ப விரும்புவானா. ஃபர்ஸ்ட் ஆஃப் உச்சிஹான்னு சொல்லப்படுற நம்ம மாடரா உச்சிஹானே அதான். இந்த உச்சிஹானா என்னன்னு பார்ப்போம் வாங்க. உச்சிஹா அப்படிங்கிற வார்த்தை ஜாப்பனீஸ்ல பேப்பர் ஃபேன்னு அர்த்தமா, அதனாலதான் அவங்க ட்ரெஸ்ல இந்த மாதிரி சிம்பிளை போட்டிருப்பாங்க. சரி, மாடரானா என்ன அர்த்தம்னா இம்பியூர்னு சொல்றாங்க, அப்படின்னா கொஞ்சம் கூட தூய்மை இல்லைன்னு அர்த்தமா. இப்போ தெரியுது ஏன் இந்த கேரக்டருக்கு இந்த நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு. எத்தனை பேர் மாடரா ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. நெஜி ஒரு அழகான கேரக்டர் நருட்டோ சீரிஸ் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு பாசக்கார அண்ணன். நிறைய பாசம் இருக்கும் ஹினாட்டா மேல, ஆனா வெளிக்காட்டிக்கவே மாட்டான். நெஜி ஜூனியன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவான், யார் கூட சண்டை போட்டுனா நருட்டோ கூட. ஸோ அதனாலேயே இன்னொரு ஜூனியன் எக்ஸாம்ல கலந்துக்குவான். பட் இந்த தடவை ஜூனியன் ஆக மாட்டான், ஸ்ட்ரெயிட்டா ஜூனியன் ஆயிடுவான். அந்த டைம் அவன்கிட்ட அவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கும். கிஷிமோட்டோ என்ன சொல்றாருன்னா, நெஜி தான் முக்கிய காரணமா நருட்டோவும் ஹினாட்டாவும் ஒன்னா சேர்ந்ததுக்கு. அவன் உயிரை கொடுத்து காப்பாத்தினால தான் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர முடிஞ்சிச்சு. இதனாலேயே நருட்டோட பையன் பேருக்கான அர்த்தமும் நெஜி பேருக்கான அர்த்தமும் ஒன்னா இருக்குன்னு சொல்றாங்க. நெஜி பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்க்ரூன்னு சொல்றாங்க. புருட்டோட நேம் மீனிங் போல்ட். 2 பொருளை டைட்டா இணைக்கிறதுக்கு ஸ்க்ரூவும் வேணும், போல்ட்டும் வேணும். காரா இந்த கேரக்டர் பேர் கேட்டாலே எனக்கு அதிகமா ஞாபகத்துக்கு வர்றது அந்த சத்தம். காரா நேமுக்கும் இந்த கேரக்டரோட நெத்தியில இருக்கிற டாட்டோக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குங்க. காரா நேமுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா டீமன், அதாவது பேய். அவனுக்கு அவனை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். அவனோட கேரக்டரை இந்த உலகத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுவும் அவன்தான். அண்ட் அந்த டாட்டோக்கு என்ன அர்த்தம்னா லவ். இதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. தப்பாவே புரிஞ்சுக்கிற ஒருத்தவன் தொடர்ந்து அன்பை தேடுறானா. இந்த லைன் காராக்கும் கரெக்டா இருக்கும். அண்ட் வழக்கம் போலதான் எத்தனை பேருக்கு காராவை பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் யாரை பத்தி வீடியோ போடலாம் அப்படின்னு சஜஷனும் கொடுங்க.